அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நாம் நினைத்து முழு உலகமும் இன்றைக்கு அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளையும் சகித்த துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் இன்றைக்கு அனுசரித்து வருகிறோம், ஆராதித்து வருகிறோம். அவர் நமக்காய் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதை தான் நினைத்து இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை என்கிறது ஒரு அவமானம், ஆனால் அது ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தின் ஊடாய் போகிறது ஒரு பெரிய திட்டம்தான், ஒரு பெரிய சரித்திரம் என்று சொல்லலாம், ஒரு பெரிய சாதனை என்று சொல்லலாம். அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, தோல்வி. சிலுவை என்கிறது ஒரு தோல்வி, ஆனால் சிலுவையின் முடிவு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கு, ஜெயமாக இருக்கு. சிலுவை ஒரு வெட்கம், தலைகுனிவு. ஏனென்றால் பாவம் செய்தவர்கள் தான் அதை அனுபவிக்க வேண்டும், ஆனால் இங்கே பாவம் செய்யாதவரே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதனுடைய முடிவு நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. சிலுவை பாரம், சுமைதான், நுகம்தான், வருத்தம்தான், ஆனால் அவைகள் நம்மை விடுதலை ஆக்குகிறது. முடிவு விடுதலை. பாரத்திலிருந்து, சுமையிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, பாவத்தின் பாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. சிலுவை ஒரு பாடமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால் அது ஒரு நன்மையை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படி ஒரு நன்மை? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நமக்கு என்ன நன்மை? அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன். சிலுவை எவ்வளவாய் சுமக்கிறோமோ, எவ்வளவாய் அந்த சிலுவை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதாவது நம்முடைய சிலுவை, மற்றவருடைய சிலுவை, அதாவது மற்றவருடைய பாரங்களை, துன்பங்களை, கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அவ்வளவோ நமக்கு உயர்வை, உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு உன்னத ஸ்தானத்தை, ஒரு மறுரூபத்தின் ஸ்தானத்தை, ஒரு புதிய ஒரு ஆளுமையை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த சிலுவையினால் வந்த ஒரு முன்மாதிரியான ஒரு காரியங்கள். ஆம், என் அன்புடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சிலுவை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது, புதிய மனிதனாய் மாற்றுகிறது. ஆம், என் அன்புடைய பிள்ளைகளே, அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளே, உன்னதத்தில் இருக்கிறவர் மாம்சீகத்தில் மண்ணான மனிதனாக மனித பாவ சரீரத்தில் அவர் வந்தார். மகிமை விட்டு, அவருக்கு இருந்த பரிசுத்தத்தை விட்டு மனிதனைப் போலவே தன்னை மாற்றிக்கொண்ட தேவன், படைத்த தேவனே மனிதனுக்காய் வந்து பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் ஆவியான தேவனாய் நமக்கு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள், அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை எண்ணவில்லை. அவர் ஒன்றை மாத்திரம் எண்ணினார், தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். ஏனென்றால் முழு உலகமே ரட்சிக்கப்பட போகிறது, முழு உலகமே மனம் திரும்ப போகிறது, முழு உலகமே மீட்பை பெறப்போகிறது, முழு உலகமே விடுதலை பெறப்போகிறது என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியினாலே அவருக்கு வந்த விபரீதங்கள், அதாவது பாவிகளிடமிருந்து தனக்கு வந்து எதிரான கடுமையான தண்டனைகள், எதிர்ப்புகள், கசப்பான காரியங்கள், பகையான காரியங்கள் அவரை தாக்கினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், அவரை அவமானப்படுத்தி காரி துப்பினார்கள், சரீரத்தில் அடிச்சு பிச்சு எடுத்தார்கள், முள்முடியை சூட்டினார்கள்,
சிலுவை சுமக்கும்படி கைகளில் கால்களில் ஆணி அடித்தார், விழாவில குதித்தார். இவையெல்லாம் அவர் சகிக்க காரணம் என்ன? வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், வைக்கப்பட்டிருக்கிற ஜெயம், வைக்கப்பட்டிருக்கிற மேன்மை. பாவிகள் செய்கிற காரியங்களை குறித்து அந்த விபரீதங்களை, கஷ்டங்களை அவர் எண்ணாமல் அவர் ஒரு பெரிய திட்டத்திற்குள்ளே, ஒரு பெரிய சகத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும், ஒரு புதிய உலகத்தை படைக்க வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கடந்து வந்தார். ஏன்னா பழைய சிருஷ்டிப்பு அழிக்கப்பட்டது, புதிய சிருஷ்டிப்பு இங்கே உருவாக்கப்பட்டது. நாம் என்னது பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒரு புதிய பெரிய, அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த விபரீதங்களை சகிக்க காரணம் என்ன? நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய விசுவாசத்தை அந்த சிலுவையின் பாடுகள் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சிலுவையின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது கற்றுக் கொடுக்க. ஏனென்றால் எத்தனை அபமானங்கள் இந்த வந்தாலும் பிறகு உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். எப்பொழுதுமே சிலுவையை, பாரங்களை, போராட்டங்களை என்ன செய்யாதீர்கள், புறக்கணியாமல் இருங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். அது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதாக கொடுக்கப்படுகிற ஒன்று. அடுத்து இவை எல்லாம் முடித்து தேவன் சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் உயர்த்தின தேவன். இன்றைக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ, எவ்வளவு நாம் அவமானப்படுத்தப்படுகிறோமோ, எவ்வளவு விபரீதங்களை சகிக்கிறோமோ, அவளுக்கு அவ்வளோ ஒரு உன்னத உயர்வு நமக்கு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அடுத்து வேதம் சொல்லப்படுகிற ரோமர் 6:6-7, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்க விதையாக்கப்பட்டிருக்கிறான். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய மனிதனை ஊழியம் செய்யாமல் புது சிருஷ்டியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்ன? சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தலர் அது ஒரு ஊழியம், குடும்பத்திற்கு செய்கிற ஊழியம், வேலைகளை செய்கிற ஊழியம், சபைக்குள்ள நாம் செய்கிற பணிகள். ஊழியங்கள் என்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நாம் புதிய மனிதனாக செயல்படும் பொழுது புதிய திட்டங்களை, புதிய காரியங்கள், புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமை பெற்று நம்மால் எழும்ப முடியும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருங்கள். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய தங்கள் மாம்ச இச்சையை, அதன் ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சைகளை, ஆசைகளை சிலுவையில் அறையும் பொழுது உங்களுக்குள்ள ஆவின் கனிகள் வளர ஆரம்பிக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச, இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால் மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்றால் நாம் சிலுவையில் அறைய வேண்டும் மாம்சத்தின் கிரியைகளை. அப்படி அழிக்கும் பொழுது நமக்குள்ள ஆவின் கனிகளும் ஆவின் 9 வரங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அடுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்வாரி சிலுவையின் பலன். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். என் அன்பு தேவ பலன், பரிசுத்தாவின் பலன், வேலை செய்கிற பலன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற பலன், மேல் வீட்டார்களை இறங்கின பலன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தினால், அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட என்றார்கள், அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அடித்து கொலை செய்தீர்களே, அவருடைய நாமத்தினாலே இதை செய்தோம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆம், என் தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, சிலுவை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:13-14 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திகழ்வீர்கள், உங்கள் சாபங்கள் எல்லாம் சிலுவை எடுத்து போட்டது. நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில், இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஆசீர்வாதத்திற்குள்ளே, நித்திய ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆகினாலே சாபத்திற்குள்ளே வாழாதபடி கல்வாரி நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போகிறது. அடுத்து என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை நமக்கு ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலே மாம்சத்தில் விருத்த சேதனை இல்லாமையினாலே மரித்தவர்களாக உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களாக மன்னித்து நமக்கு எதிரடையாக கட்டளையாக நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்தது நடுவிலாதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களை அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளிரங்கமான குளமாக அகில் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆம், என் அன்பு வெற்றி, சிலுவை உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறது. நீங்கள் வெற்றியின் ஜீவியம் மிக மிக முக்கியம். கிறிஸ்து எப்படி வெற்றி பெற்றாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது, வெற்றியாய் மாறப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை கொடுக்கிறது. யோவான் 3:16, ரோமர் 8:32, தீத்து 2:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 4:9-10 அவரை விசுவாசிக்கிறவன் எவ்வளவு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே இவ்வளவு உலகத்திலே தன்பருளினாராம்.
இன்னைக்கு நமக்காக தந்திருக்கிற தேவன். ஆகினால் என்ன தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை பாருங்கள். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுன்னு பாருங்கள். ஆகினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஜெயம் உங்கள் மேல் இருக்கும். சிலுவை ஏன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.